அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு. நினைத்த காரியத்தை கைகூடக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்கள் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதனால் சோம்பலை மட்டும் விட்டால் போதுமான ஒரு விஷயமாக மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் உண்டாகுதுங்க. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதம். அப்படிங்கும்போது குழந்தைகளால் மனமகிழ்வையும் உறவுகளால் ஒரு நல்ல பக்கபலமான யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும் பணவரவு சார்ந்த விஷயங்கள் மேலோங்கி இருக்கும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் நிவர்த்தியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமாகவும் சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு. கொஞ்சம் உங்களுக்கு ஆவேசமான ஒரு செயல்பாடுகளை மட்டும் விட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுத்தி நடத்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. சோம்பலை விடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உடல் ஆரோக்கிய ரீதியான செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான மாதமாகவும் லாபமான மாதமாகவும் அமைச்சு கொடுக்கக்கூடிய உண்டு. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது வேலை ரீதியான நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, நல்ல முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகள், பணம் கிடைக்கக்கூடிய சூழல்கள், இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். சுபக்கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், லோன் சார்ந்து ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதோட கணவன் மனைவி உறவுகளிடையே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கு விட்டு கொடுத்து செல்லும் தன்மைகள் உண்டு. எதிர்பாராத நலாப யோகங்கள் கட்டாயம் இருக்கிறதுனால இந்த மாதம் பயணங்கள் மேற்கொள்ளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக சென்று கவனமாக வர்றது மிகச்சிறப்பாக இருக்கும். யாருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து ஷாரிட்டி இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு நீங்கள் போகாமல் இருப்பது மிக நலத்தை ஏற்படுத்தும். உறவுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தை உறவுகள் ரீதியாக மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்புகள், அவரை எதிரியாக்கும் தன்மைகள், இது மாதிரி விஷயங்கள் ஏற்படுது. அப்படின்ற ஏற்கனவே எதிரியாக இருக்கிறவங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு சாதகமாக இருக்கிறதுனால பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் கூட நீங்கள் வண்டி வாகன ரீதியான செயல்பாடுகளை கொஞ்சம் நிதானமாக பார்த்து போயிட்டு வந்தாலே போதுமான விஷயமாக உங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதாங்க. மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் பெரிய அளவு லாபம் இல்லாமல் நடுத்தரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. கமிஷன் பேஸில் இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். அதனால் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. சொந்த தொழிலுக்கு மட்டும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்றது தான். மூத்த உறவுகள் ரீதியான சாதகத்தை மேன்மையும் உங்கள் உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். நண்பர்கள் ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மையும் மனமகிழ்வையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. சேவிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு லாபம் சார்ந்த விஷயங்கள் தேடி வரக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான். முதலீடு சொத்துக்கள், பழமையான சொத்துக்கள் வாங்கும் யோகம், வாகன யோகம், இதெல்லாமே முக்கிய